ஹாய் ஹலோ வியூவர்ஸ். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சிம்போனியோட என்டிட்டி பற்றி பார்க்கலாம். என்டிட்டி நத்திங் பட் மாடல். எப்படி நம்ம கோஆர்டினேட்டரில் மாடல் யூஸ் பண்ணுறோம், query இது அந்த மாதிரி யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி. ஸோ இங்கே என்டிட்டின்னு சொல்லிட்டு நம்மளோட டேட்டாபேஸ் ரிலேட்டட் திங்ஸ் எல்லாம் இங்கே யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி டாக்டரின்னா என்னென்னு பார்க்கலாம். ஸோ டாக்டரின் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ORM டூல்னு சொல்லுவாங்க, ஆப்ஜெக்ட் ரிலேஷனல் மேப்பிங் டூல்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம பண்ணுற ப்ராஜெக்டையும் நம்மளோட சிம்போனி ஃப்ரேம் ஒர்க்கையும் டேட்டாபேஸ் பேக் அண்ட் டேட்டாபேஸையும் நம்ம இன்டெகிரேட் பண்ணுறதுக்கு இந்த டூல் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை யூஸ் பண்ணாங்கன்னா நம்ம இன்னும் ஈஸியாக டேட்டாபேஸ் ரிலேட்டட் இது பண்ணுறதுக்கு எல்லாமே இது ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இருக்கும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம ஃபுல் கமாண்ட் ப்ராம்ப்ட்லேயே நம்மளோட டேட்டாபேஸ் அப்டேட்டு, ஸோ டேபிள் க்ரியேட் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி எல்லாமே இதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பை டிஃபால்ட்டாக சிம்போனியில் இந்த ஃப்ரேம் ஒர்க்கில் இந்த மாதிரி டேட்டாபேஸ் ரிலேட்டட் காம்போனன்ட் எதுவுமே இல்லை. இது என்னென்னா டாக்டரின்ஸ் தேர்ட் பார்ட்டியோட லைப்ரரி ஃபைல் தான். இது தேர்ட் பார்ட்டி லைப்ரரி தான், தேர்ட் பார்ட்டியோட டூலில். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம எப்படி என்டிட்டி எப்படி க்ரியேட் பண்ணது எல்லாமே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு காமிக்கிறேன் டாக்டரின்ஸ் ஃபோல்டர் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா அது வெண்டருக்குள்ளே ஸோ டாக்டரின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி டூல் இருக்கும். ஸோ அது நீங்கள் சிம்போனி நீங்கள் ஃப்ரேம் ஒர்க் டவுன்லோட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த பேக்கேஜில் அது வந்துடும். ஸோ பட் இது டிஃபால்ட்டாக சிம்போனியில் அது வரதில்லை. பட் தேர்ட் பார்ட்டி டூல் அதை யூஸ் பண்ணி நம்ம PHP ஃப்ரேம் ஒர்க் இந்த மாதிரி ஃப்ரேம் ஒர்க்கில் ஸோ நம்ம டேட்டாபேஸை யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ எப்படி ஃபஸ்ட்டு உங்களுக்கு எப்படி என்டிட்டி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு காமிக்கிறேன். ஸோ என்டிட்டி எல்லாமே நம்ம சோர்ஸ்ன்ற ஃபோல்டருக்குள்ளே தான் நம்ம இது க்ரியேட் பண்ணுவோம். ஸோ ஆல்ரெடி இங்கே ஆப் பண்டில் இருக்குது. ஆப் பண்டிலுக்குள்ளே கண்ட்ரோலர் நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் கிளாஸில் டெமோ கண்ட்ரோலர்னு சொல்லிட்டு நம்ம க்ரியேட் பண்ணோம். ஸோ இப்போ எப்படி என்டிட்டி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு காமிக்கிறேன். ஸோ என்டிட்டி நீங்கள் டைரெக்டாக கமாண்ட் ப்ராம்ப்ட்லி ஃபுல் அண்ட் ஃபுல் கமாண்ட் ப்ராம்ப்ட்லி நம்ம என்டிட்டி க்ரியேட் பண்ணலாம். ஃபோல்டர்லேருந்து அதில் உள்ள ஃபைல் உங்களுக்கு என்ன ஃபைல் வேணுமோ அது எல்லாமே க்ரியேட் பண்ணலாம். ஜஸ்ட் நான் ஆல்ரெடி நம்ம ஒன்றும் பண்ணி வச்சு ஸ்க்ரீன்ஷாட் உங்களுக்கு எப்படின்னு காமிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நம்ம ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு இந்த மாதிரி நம்ம PHP கன்சோல் டாக்டரி ஜென்ரேட் என்டிட்டி அப்படின்னு சொன்னீங்கன்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி வெல்கம் டு டாக்டரின் டூன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்துடும். இதில் போயிட்டு நம்மளுக்கு அதனோட பண்டில் நேம், அப்புறமா நம்மளுக்கு எந்த என்டிட்டி வேணும், ப்ராடக்ட், அது மாதிரி நம்மளுக்கு மல்டிபிள் டேபிள்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி உங்களுக்கு எந்த டேபிள் அது மாதிரி வேணுமோ அது மாதிரி இந்த மாதிரி நேம் கொடுத்து நம்ம க்ரியேட் பண்ணாங்கன்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக இதில் என்ன டைப்புன்னு கேட்கும். இதில் OML, XML, PHP ஒரு அன்னோட்டேஷன், இதில் அன்னோட்டேஷன் கொடுத்துக்கோங்க டைப்பு. ஸோ நெக்ஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக அதே ஐடி க்ரியேட் பண்ணிக்கும், ப்ரைமரி கீ அந்த மாதிரி இன்டிஜர்னு சொல்லிட்டு அதுவே ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் பண்ணிக்கும் ஐடியாவை. ஸோ நீங்கள் திரும்ப ஐடி கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆல்ரெடி டிஃபைன்ட் அது மாதிரி வரும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ஃபீல்டு வேணும் அப்படின்னு கேட்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராடக்ட் நேமு, ஸோ அதனோட டைப் கேட்கும், டேட்டா டைப் என்ன, அது ஸ்ட்ரிங்கா இன்டிஜரா அந்த மாதிரி சொல்லிட்டு. ஸோ அதனோட லென்த்து, ஸோ அப்புறமா இது நல் வேல்யூவா இல்லை நாட் நல் அது மாதிரி சொல்லிட்டு, அப்புறமா இது யூனிக் வேல்யூவா நம்ம யூனிக்காக யூஸ் பண்ணுறோமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். ஸோ அந்த மாதிரி சொல்லிட்டு நம்ம மல்டிபிள் இந்த மாதிரி நம்மளுக்கு எவ்வளோ காலம்ஸ் வேணுமோ அந்த மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ க்ரியேட் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக அதை என்டிட்டி ஜென்ரேட் பண்ணி என்டிட்டி ஃபோல்டர் அதே க்ரியேட் பண்ணி அதுவே அப்புறம் ப்ராடக்ட்.phpன்னு சொல்லிட்டு அதுவே ஜென்ரேட் பண்ணிடும். ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் கமாண்ட் ப்ராம்ப்ட்லேயே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது இல்லாமல் நான் உங்களுக்கு மேனுவலாக எப்படி என்டிட்டி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு காமிக்கிறேன். ஸோ சிம்போனி ஃபோல்டருக்குள்ளே வந்தாச்சு நம்ம ப்ராஜெக்ட் ஃபோல்டருக்குள்ளே. ஸோ அதில் போயிட்டு சோர்ஸுக்குள்ளே ஆப் பண்டில். ஸோ இந்த ஆப் பண்டிலுக்குள்ளே இதுதான் நம்மளோட ஆப் பண்டில். ஸோ இதுக்குள்ளே நம்ம என்டிட்டின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணலாம். ஸோ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ இது ஃபோல்டருக்குள்ளே இப்போ நான் ஒரு புதுசாக ஒரு PHP ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ product.php சொல்லிட்டு ஸோ ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இது ஓப்பன் பண்ணும்போது நார்மல் இதில் எப்படி கண்ட்ரோலில் எப்படி நம்ம கிளாஸ் க்ரியேட் பண்ணோமோ ஸோ அதே மாதிரி தான். ஸோ ஆல்ரெடி நான் பண்ணதுனால உங்களுக்கு எடுத்து இதில் ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படின்னு. ஸோ PHP ஃபைல் தான் இது. ஜஸ்ட் PHP ஓப்பன் பண்ணிட்டு
க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இது என்னென்னா இங்கே நேம் பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது இந்த குரூப், அதாவது இந்த ஆப் பண்டில் குரூப்பில் இது என்டிட்டின்னு ஒரு குரூப் ஆகுது. ஸோ அதனால் இந்த நேம் ஸ்பேஸ் மென்ஷன் பண்ணி நாங்கள் இது பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஃபைல் தேவைப்படுது. ஸோ டாக்டரின் ஓஆர்எம் இதுக்குள்ளே மேப்பிங்காக அது அலியாஸ் நேம் கொடுத்து நம்ம ஓஆர்எம்னு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஃபைலை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இது எங்கே அந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ ஓஆர்எம் என்டிட்டின்னு சொல்லி க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் இந்த ஓஆர்எம்குள்ளே டேபிளோட நேம் நம்ம டேட்டாபேஸில் என்ன டேபிள் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோமோ அந்த நேம் இங்கேயும் நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். சப்போஸ் ப்ராடக்ட் சொல்லிட்டு ஒரு டேபிள் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ப்ராடக்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம கிளாஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம் ப்ராடக்ட்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ப்ராடக்ட்குள்ளே நம்மளுக்கு ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டிஸாக நம்ம க்ரியேட் பண்ணிக்கணும். ஸோ இங்கே ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறோம். ஏன்னா நம்ம இந்த வித்தின் கிளாஸ் மட்டும்தான் ஒர்க் ஆகும். ப்ரைவேட் யூஸ் பண்ணணும். நம்ம அவுட் சைடு நம்ம யூஸ் பண்ண தேவையில்லை. அவுட் சைட் போனால் அது சேஃப் கிடையாது. ஸோ இந்த மாதிரி டேபிள்ஸ் எல்லாமே. ஸோ நம்ம வித்தின் கிளாஸ்க்குள்ளே நம்ம ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். பப்ளிக் யூஸ் பண்ணோம்னா நம்ம அவுட் சைடு கிளாஸ் கூட யூஸ் பண்ண முடியும். ஸோ ப்ரைவேட் யூஸ் பண்ணோம்னா அதை செக்யூரிட்டி ரீசன்ஸாக இந்த மாதிரி ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணி நம்ம க்ரியேட் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டியும் க்ரியேட் பண்ணிக்கலாம். இங்கே ப்ராப்பர்ட்டின்றது என்னென்னா வேரியபிள், அதாவது அங்கே நம்ம என்ன காலம் க்ரியேட் பண்ணுவோங்களோ பேக்எண்ட் டேட்டாபேஸில் அந்த நேம் தான். ஸோ ப்ரைவேட்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் ஐடி வேரியபிள் நான் போய் க்ரியேட் பண்ணியிருக்கேங்க. ஸோ அது டிஃபால்ட்டாக என்னோடய டைப் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்டீஜர். ஸோ இந்த மாதிரி நம்ம செட் பண்ணணும். இது நீங்கள் ரெஃபரன்ஸ்க்கு நீங்கள் சிம்போனி அஃபிஷியல் வெப்சைட் போனாங்கன்னாவே இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னோடய டைப் காலத்தோட டைப் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்டீஜர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நேம் பார்த்தீங்கன்னா ஐடி. ஸோ நெக்ஸ்ட்டு அதனோட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோ இன்க்ரிமெண்ட் சொல்லிட்டு நம்ம ப்ரைமரி கீ செட் பண்ணுவீங்களா அந்த மாதிரி இது ஆட்டோ இன்க்ரிமெண்ட் சொல்லிட்டு இங்கே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேம்னு ஒரு காலம் க்ரியேட் பண்ணிக்கலாம். அந்த நேம் காலத்துக்கு டைப் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்கு, அதாவது வேர்கேர்னு சொல்லுவாங்களோ அது. லென்த் பார்த்தீங்கன்னா 100. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரைஸு. ஸோ ப்ரைஸ் ஃபார்மேட் வந்து நம்ம இப்போ டெசிமல் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனோட ஸ்கேல் பார்த்தீங்கன்னா 2. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன். ஸோ அதனோட லாங் டெக்ஸ்ட் ஃபார்மேட் இருக்குங்க. நம்ம டெக்ஸ்ட் இந்த மாதிரி கொடுத்துட்டோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக எங்கள் பேக்எண்டில் லாங் டெக்ஸ்ட் ஃபார்மேட் யூஸ் பண்ணிக்கும். ஓகே, இது ப்ராடக்ட் க்ரியேட் பண்ணிடுச்சு. நான் இது எப்படி உங்களுக்கு என்டிட்டி ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்னு நான் காமிக்கிறேன். ஸோ கெட்டர்ஸ் அண்ட் செட்டர்ஸ் மட்டும் அதெல்லாம் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு காமிக்கிறேன். ஸோ இந்த கமெண்ட் நம்ம முன்னவே பார்த்தோம், ஜென்ரேட் என்ட்ரின்னு சொல்லிட்டு. இதை யூஸ் பண்ணாங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் என்டையர் நம்ம கமெண்ட் ப்ராம்ப்ட்லேயே இந்த காலம் அது இந்த இன்ஸ்டெட் ஆஃப் இங்கே நம்ம க்ரியேட் பண்ண மாதிரி இல்லாமல் நமக்கு இதிலே மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் கமெண்ட் ப்ராம்ப்ட்லேயே. ஸோ அந்த கமெண்ட் வேணும் இப்போது. ஸோ நெக்ஸ்ட்டு ஆல்ரெடி நம்ம என்டிட்டி க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ அதை ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ இது ஜென்ரேட் பண்ணும்போது நமக்கு புதுசாக செட்டர்ஸ் அண்ட் கெட்டர்ஸ் மெத்தட்லாம் ஆட்டோமேட்டிக்காக அதே க்ரியேட் பண்ணிக்கும் பேஸ்ட் ஆன் காலம் நேம் மேலே. ஜஸ்ட் கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிட்டு அந்த ஃபோல்டருக்குள்ளே நீங்கள் ப்ரௌஸ் பண்ணிக்கோங்க, XAMPP htdocs Symfony சொல்லிட்டு. ஸோ நீங்கள் என்ன ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கோங்க அதில் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த கமெண்ட் நான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ PHP bin கன்சோல் கமெண்ட் தான். ஸோ இங்கே நம்ம என்ன ஃபோல்டர் பண்டில் யூஸ் பண்ணுறோமோ அந்த பண்டில், அதுக்குள்ளே என்டிட்டி ஃபோல்டர், அதில் கூட என்டிட்டி நேம். ஸோ அங்கே நம்ம ப்ராடக்ட்னு சொல்லிட்டு க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஜென்ரேட் ஆகிருக்கு. ஸோ நம்ம ஆல்ரெடி க்ரியேட் பண்ண product.php பேக்கப் எடுத்துகிட்டு ஸோ புதுசாக அது product.phpன்னு சொல்லிட்டு க்ரியேட் பண்ணியிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஷோ பண்ணுறேன் அந்த ஃபோல்டருக்குள்ளே. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம பலஸ் பண்ணதில் ஜஸ்ட் நம்ம ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் தான் மென்ஷன் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ரீலோட் கேட்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக கீழே அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணியிருக்கு. ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா நம்ம ஃப்ரண்ட் எண்டில் நம்ம ஃபார்ம் எதுனா நம்ம இன்சர்ட் பண்ணுறதுக்கோ அதாவது டெலீட் ஆர் எடிட் வியூ பண்ணுறதுக்கோ ஸோ இந்த என்டிட்டி யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக எல்லாமே குவரி எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக இது ஆட்டோமேட்டிக்காக செட்டர்ஸ் அண்ட் கெட்டர் மெத்தட்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டிஸ்க்கும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன் க்ரியேட் ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும், செட் நேம், கெட் நேம் அப்படின்னு சொல்லிட்டு. சேம் அதே மாதிரி செட் ப்ரைஸ், கெட் ப்ரைஸ். ஸோ அந்த மாதிரி ORM யூஸ் பண்ணி நம்ம ஆட்டோமேட்டிக்காக டேட்டாவை ஃபெச் பண்ணிக்கலாம், இன்சர்ட் பண்ணிக்கலாம், டெலிட் பண்ணிக்கலாம், அப்புறம் மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் இது யூஸ் ஆகுது.
ஸோ இப்போது நம்ம இது கிரியேட் பண்ணியாச்சு, நம்ம என்டிட்டி ஜென்ரேட் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி PHP admin ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எப்படி டேபிள் கிரியேட் பண்ணுறதுன்னு காமிக்கிறப்போ, ஸோ MySymfony சொல்லிட்டு, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எந்த டேபிளும் இல்லை, நம்மளுக்கு ப்ராடக்ட்னு சொல்லிட்டு நம்மளுக்கு டேபிள் வேணும். ஆல்ரெடி இந்த என்டிட்டியில் மென்ஷன் பண்ணியிருக்கோம் ப்ராடக்ட்னு சொல்லிட்டு. ஸோ இந்த நேம் இந்த நேமில் நம்மளுக்கு ஒரு டேபிள் வேணும். ஸோ அது எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு கமெண்ட் பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம வேலிடேட் பண்ணணும். சப்போஸ் நம்ம பண்ண என்டிட்டி எல்லாம் கரெக்டாக இருக்கா, அந்த நம்ம மென்ஷன் பண்ண வேல்யூஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு ஒரு டைம் வேலிடேட் பண்ணிக்கலாம். ஸோ வேலிடேட் கமெண்ட் ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே மேப்பிங் ஃபைல்ஸ் ஆர் கரெக்ட். ஸோ நம்ம க்ரியேட் பண்ண ஃபைல்ஸ் எல்லாம் கரெக்டு தான், பட் டேட்டாபேஸ் ஃபைல்னு வந்துட்டு இங்கே நாட் சிங்க்னு வருது. பிகாஸ் நம்ம ஒன்றும் டேபிள் நம்ம க்ரியேட் பண்ணல. ஸோ அந்த கமெண்டை பாஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக டேபிள் க்ரியேட் பண்ணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டேபிள் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ஸோ இந்த கமெண்டை யூஸ் பண்ணி டேபிள் க்ரியேட் பண்ணலாம். ஸோ டாக்டரின் ஸ்கீமா அப்டேட்டுன்னு சொல்லிட்டு இது நீங்கள் போர்ஸ் அப்படின்னு கொடுத்து என்டர் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் டேட்டாபேஸ் ஸ்கீமா அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி 1 query வாஸ் எக்ஸிக்யூட்டட். ஸோ அந்த நம்ம இங்கே ஒரு இது தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் ஒரு டேபிள் அங்கே க்ரியேட் ஆகிருக்குன்னு காமிச்சிருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஆட்டோமேட்டிக்காக ப்ராடக்ட்னு சொல்லிட்டு டேபிள் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம அங்கே என்னென்ன மென்ஷன் பண்ணுங்களோ ஸோ அதே மாதிரி வேர்கேர்னு சொல்லிட்டு 100 லென்த்தில் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ லாங் டெக்ஸ்ட் அங்கே டெக்ஸ்ட் பண்ணி லாங் டெக்ஸ்ட்டு, அதே மாதிரி டெசிமல் ஃபார்மேட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 10,2 சொல்லிட்டு க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ எகைன் நம்ம இது சப்போஸ் அங்கே கொடுத்துருக்க காலம், இந்த காலமும் நம்ம ப்ரோக்ராமில் என்டர் பண்ண காலமும் செக் பண்ணிக்கலாம் கரெக்டானு சொல்லிட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஐடி, நேம், ப்ரைஸ், டிஸ்கிரிப்ஷன் சொல்லிட்டு, ஸோ திரும்பவும் அதை வேலிடேட் பண்ணி காமிக்கிறேன். சேம் அதே கமெண்ட் தான், ஸ்கீமா வேலிடேட்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி டேட்டாபேஸ் ஸ்கீமா இஸ் நாட் சிங்க் வித் அப்படின்னு காமிச்சிச்சு. அந்த மேப்பிங் ஃபைலோட சிங்க் ஆகலை அப்படின்னு காமிச்சிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மேப்பிங் ஃபைலும் கரெக்டாக இருக்குது, டேட்டாபேஸ் ஸ்கீமாவும் சிங்க் ஆகிருக்கு. சப்போஸ் நம்ம க்ரியேட் பண்ண இந்த ஃபைலுக்கும் ஸோ இந்த டேட்டாபேஸில் இருக்கிற இந்த டேபிளுக்கும் ஆட்டோமேட்டிக்காக சிங்க் ஆகிட்டு இருக்குது. ஸோ இப்போ நம்ம எந்த ஆப்ரேஷன்ஸ் நம்ம பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகும். இந்த என்டிட்டி யூஸ் பண்ணி நம்ம டேட்டாபேஸ் டேபிள்லேருந்து டேட்டாவை ஃபெச் பண்ணிக்கலாம், இன்சர்ட் பண்ணிக்கலாம், டெலீட் பண்ணிக்கலாம், மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமா வந்து கரெக்டாக இருக்குது, சிங்க் ஆகுது அப்படின்னு காமிக்குது. சப்போஸ் நான் இப்போ இதில் எதனா சேஞ்சஸ் பண்ணுறேன் பாருங்கள். ஏதோ ஒரு நேம் இப்படி மாதிரி கொடுத்துட்டு ஸோ இங்கே வேலிடேட் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நாங்கள் நேம் இங்கே நம்மளோட PHP ஃபைல், அதாவது என்டிட்டி ஃபைலில் ஜஸ்ட் இந்த மாதிரி நேமை சேஞ்ச் பண்ணேன். இங்கே சேஞ்ச் பண்ணிட்டு இங்கே சிங்க் கொடுக்கும்போது, ஸோ ஸ்கீமா வேலிடேட் செக் பண்ணும்போது இங்கே பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸ் ஸ்கீமா இஸ் நாட் சிங்க் பிகாஸ் இந்த காலம் நேமும் அந்த நேமும் ராங்காக இருக்குது, அது மிஸ்மேட்ச் ஆகிறதுனால ஸோ வேலிடேட் ஆகலை. ஸோ நீங்கள் மேக் ஷூர் இதில் எல்லாமே கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். நம்ம இங்கே என்ன க்ரியேட் பண்ணுறோமோ சேம் அதே தான் அங்கே டேட்டாபேஸில் இருக்கும். சப்போஸ் இது மாதிரி நம்ம இங்கே சேஞ்சஸ் பண்ணால் நீங்கள் திரும்பவும் அகைன் அதை அப்டேட் பண்ணணும். அப்டேட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் இங்கே என்ன சேஞ்ச் பண்ணுறீங்களோ அது அங்கே டேபிளில் அப்டேட் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ சப்போஸ் நான் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரீநேம் பண்ணுறேன். ரீநேம் பண்ணிவிட்டு ஸோ அப்டேட் கமெண்ட் யூஸ் பண்ணுறேன் அகெயின். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கே டேட்டாபேஸில் ஸோ அந்த டேபிளை நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணுங்கன்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக தெரியும் இங்கே டிஸ்கிரிப்ஷன் எஸ் வந்து ஆட் ஆகிருக்கு.
ஸோ நாங்கள் ப்ரோக்ராம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அகைன் அந்த அப்டேட் கமெண்ட்டை பாஸ் பண்ணும்போது ஸோ ஆட்டோமேட்டிக்காக டிஸ்கிரிப்ஷன் சொல்லிட்டு இங்கேயும் சேஞ்ச் ஆகிருக்கு வேல்யூ, காலம் வேல்யூ. ஸோ நம்ம அகைன் வந்து PHP அட்மினில் சேஞ்ச் பண்ண அவசியம் இல்லை. ஸோ நம்ம டேரெக்டாக அந்த இதுலேருந்தே நம்ம டாக்டரின் கமெண்ட் யூஸ் பண்ணி நம்மளுக்கு என்ன டேபிள் என்ன காலம் ரீநேம் பண்ணணுமோ நம்ம எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். சப்போஸ் அதனோட டைப் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம், நம்மளோட லென்த்து சேஞ்ச் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணி இந்த கமெண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம அப்டேட் கமெண்ட் யூஸ் பண்ணி நம்ம எல்லாமே இங்கேருந்து மாடிஃபை பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் நான் அகைன் வேலிடேட் பண்ணி பார்க்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஏன்னா அகைன் ரெண்டுமே மேட்ச் ஆயிடுச்சு. நம்மளோட என்டிட்டியில் மென்ஷன் பண்ண காலம் நேமும் பேக்ஹேண்டில் இருக்க டேட்டாபேஸ் நேமும் அகைன் மேட்ச் ஆயிடுச்சு. ஸோ அதனால் ஆட்டோமேட்டிக்காக இங்கே பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸ் ஸ்கீமா இஸ் சிங்க் வித் அவர் மேப்பிங் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக இங்கே காமிக்குது. ஓகே வேஸ், தட்ஸ் ஆல் அபவுட் என்டிட்டி. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எப்படி இன்செர்ட் அப்புறமா ஃபெச் பண்ணுறது அப்புறமா டெலிட் அண்ட் அப்டேட் அதுவும் CRUD பற்றி பார்க்கலாம் நெக்ஸ்ட் வரும் வீடியோவில். ஓகே வேஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.